Hi friends, welcome to 1C recipes and vlogs. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ரொம்பவே சூப்பரான டேஸ்டியான ஸ்பைசியான மஷ்ரூம் கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்க Subscribe பண்ணல அப்படினா Subscribe பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ரெசிபி பண்ண ஸ்டார்ட் பண்ணிரலாம். இவ ஃபர்ஸ்ட் அரைக்கிறதுக்கு என்னன்னு பார்த்துடலாம். 4 பச்சை மிளகாய், கொஞ்சமா இஞ்சி பூண்டு, 2 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இது மூணையும் நல்லா பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கணும். கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சுக்கங்க. இப்போ ஒரு அடுப்புல pan வச்சுக்கலாம். அந்த pan நல்லா ஈரம் இல்லாம ட்ரை ஆன பின்னாடி அதுல 1 டீஸ்பூன் அளவு பட்டர் ஆட் பண்ணிருக்கேன். பட்டர் பத்தல அப்படினா இன்னும் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கலாம். அந்த பட்டர்ல 2 ஏலக்காய், 2 கிராம்பு, ஒரு சின்ன சைஸ் பட்டை ஆட் பண்ணிருக்கேன். அந்த ஸ்பைசஸ் எல்லாம் நல்லா ஃப்ரை ஆன பின்னாடி கட் பண்ணி வச்சிருக்கிற ஒரு பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். பெரிய வெங்காயத்தோட கலர் நல்லா மாறணும். கோல்டன் ப்ரௌன் கலர் லைட்டா டச் ஆகணும். அந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணனும். பட்டர் ஓட அளவு பத்தலனால இன்னும் கொஞ்சம் பட்டர் ஆட் பண்ணிருக்கேன். இப்போ அந்த பட்டர்ல கொஞ்ச நேரம் அந்த வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பாத்தீங்க அப்படினா லைட் பிரவுன் கலர் வந்திருக்கு பாருங்க. இந்த ஸ்டேஜ் வந்த பின்னாடி நம்ம தக்காளி, பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு அரைச்சோம் இல்லையா, அந்த பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். அதை கொஞ்ச நேரம் வதக்கி விட்டுட்டு ஒரு few minutes கொதிக்க விடுங்க. கூட கொஞ்சம் தண்ணியும் ஆட் பண்ணி கொதிக்க விடுங்க. இப்போ பாருங்க அந்த தக்காளி, பச்சை மிளகாய், அந்த அரைச்ச பேஸ்ட், வெங்காயம் சேர்த்து எல்லாமே நல்லா சேர்ந்து கொதிக்குது. இந்த டைம்ல நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற மஷ்ரூம் ஆட் பண்ணிக்கலாம். மஷ்ரூமை நல்லா கழுவிக்கங்க. கழுவிட்டு இந்த சைஸ்ல கட் பண்ணி எடுத்துக்கங்க. பாருங்க ரொம்ப தின்னாவும் இருக்க கூடாது, ரொம்ப தடிமனாவும் இருக்க கூடாது. ஸ்லைஸ்டா கட் பண்ணிருக்கேன். இந்த மாதிரி ஷேப்ல கட் பண்ணி அந்த கிரேவி செஞ்சு பாருங்க. பார்க்கிறதுக்கே ரொம்ப அழகா இருக்கும் அந்த அப்பியரன்ஸ். சாப்பிடுறதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ அந்த காளான் ஃபுல்லா ஆட் பண்ணியாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிரலாம். காளான் வேக வேக அதுல இருந்து தண்ணி விடும். அதனால இப்போதைக்கு தண்ணி ஆட் பண்ண தேவையில்லை. இந்த டைம்ல நம்ம அரைக்க வேண்டிய மத்த பொருள் பார்த்துக்கலாம். 4 முந்திரி பருப்பு, கொஞ்சமா தேங்காய், இது ரெண்டையும் கொஞ்சமா தண்ணி சேர்த்து ஒரு பேஸ்ட் அரைச்சு எடுத்துக்கலாம். இந்த டைம்ல நம்ம மசாலா பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், காரத்துக்கு ஏத்த மாதிரி மிளகாய் தூள், காஷ்மீரி மிளகாய் தூள் ஒரு 2 டீஸ்பூன் அளவு ஆட் பண்ணிருக்கேன். அடுத்து garam masala பவுடர் 2 டீஸ்பூன் அளவு ஆட் பண்ணிருக்கேன். இதான் மசாலா பவுடர்ஸ், வேற எதுவும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண தேவையில்லை. இப்போ மசாலா பவுடர் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாம். கட்டி இல்லாம நல்லா மிக்ஸ் பண்ணிரலாம். இந்த கிரேவிக்கு தேவையான அளவு சால்ட்டும் செக் பண்ணி போட்டுக்கங்க. இப்போ மசாலா பவுடர் எல்லாம் ஆட் பண்ண பின்னாடி கொஞ்ச நேரம் கொதிக்க விடணும். அதோட ரா ஸ்மெல் போற வரைக்கும். இப்போ கொஞ்சமா கறி மசால் பவுடர் ஆட் பண்றேன். ஒரு டீஸ்பூன் அளவு. கறி மசால் பவுடர் ஆப்ஷனல் தான். இல்ல அப்படினா garam masala பவுடர் மட்டும் ஆட் பண்ணா போதும். இப்போ எல்லா மசாலா பவுடரும் ஆட் பண்ணி அதோட ரா ஸ்மெல் போற வரைக்கும் கொதிக்க வச்சாச்சு. இந்த டைம்ல தேங்காயும் முந்திரி பருப்பும் அரைச்ச பேஸ்ட் கூட கொஞ்சம் தண்ணியும் ஆட் பண்ணிருக்கேன். இந்த கிரேவி எல்லா வகை சாதத்துக்கும் நல்லா இருக்கும். ரொட்டி, சப்பாத்தி, பரோட்டா, நான் எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிடுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இட்லி, தோசைக்கும் ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ கொஞ்ச நேரம் அந்த கிரேவி கொதிக்கட்டும். ஃபைனலா கொஞ்சமா பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு டீஸ்பூன் அளவு பட்டர் ஆட் பண்ணிருக்கேன். கிரேவி நல்லா கொதிக்குது. காளானும் நல்லா வெந்துருச்சு. மசாலாவோட ரா ஸ்மெல் எல்லாம் போயிருச்சு. few minutesக்கு முன்னாடி மல்லி இலை கொஞ்சம் ஆட் பண்ணிட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிரலாம். மல்லி இலை ஆட் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் மிக்ஸ் பண்ணுங்க. அந்த ஹீட்ல மிக்ஸ் பண்ணிட்டு அடுத்து ஆஃப் பண்ணுங்க. நம்மளோட சுவையான காரசாரமான காளான் குழம்பு அல்லது மஷ்ரூம் கிரேவி ரெடி ஆயிருச்சு. இந்த ரெசிபி கண்டிப்பா உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படினா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. Thank you for watching. Have a great day.